ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வரலட்சுமி நோன்பு நன்னாள். மகாலட்சுமிக்காக இருக்கப்படும் பல விரதங்களில் முக்கியமானது வரலட்சுமி நோன்பு. வரங்களை அள்ளிக் கொடுப்பவள் அன்னை வரமகாலட்சுமி. மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடியது அவளுக்குரிய வரலட்சுமி விரதம். இது ஸ்ராவண மாத பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்கள் அனுஷ்டிப்பது. அதனால் இந்த தினத்தில் அன்னை வரமகாலட்சுமியை வழிபட்டு நோன்பு உள்ளவர்கள் இல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் என எல்லோருமே இந்த நோன்பு விரத கதை கேட்பதால் அன்னையின் அருளால் கேட்போருக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்கும், வாழ்வாங்கு வாழ்வார்கள்னு தேவர்கள் வாழ்த்துகின்றனர். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும், ஒருவரது வறுமை நிலை மாறும், தனம் தானியம் ஆயுள் ஆரோக்கியம் என அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். பார்வதி அன்னை இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்தே சண்முகனை பெற்றாள். மற்றும் 63 நாயன்மார்களில் ஒருவரான நந்தனாரும் இந்த விரதம் கடைபிடித்தே பேறு பெற்றதாகவும், விக்ரமாதித்தன் இந்த விரதத்தை அனுஷ்டித்தே இழந்த சாம்ராஜ்யத்தை திரும்ப பெற்றதாகவும் புராணம் சொல்றது. நாம இப்போ விரத கதை பார்க்கலாம். ஷியாமபாலான்ற ஒரு பெண் இந்த விரதத்தை ஸ்ரத்தையோட செய்து தானும் பலனடைந்தாள். தன்னை சார்ந்தவர்களையும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க செய்து பயனடைய செய்தாள். அந்த பெண்ணுடைய சரித்திரத்தை தான் நாம இந்த விரத கதையில பார்க்க போறோம். பத்ரஸ்ரவஸ்ன்ற மன்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். அவனது மனைவியின் பெயர் சூரச்சந்திரிகா. அவர்களது செல்ல மகள் ஷியாமபாலா. அவளை சக்கரவர்த்தியான மாலாதரன்றவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அன்னை மகாலட்சுமி வயதான சுமங்கலி வேடத்துல இந்த சுரச்சந்திரிகாவுக்கு அருள் புரியும் நோக்கத்தில் அவர்களது அரண்மனைக்குள் பிரவேசித்தாள். அவள்கிட்ட அன்பாக பேசி இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி விளக்கமாக கூறி இதை கடைபிடிக்கும்படி அவளுக்கு அறிவுறுத்துறா. ஆனா அரசியான சுரச்சந்திரிகாவோ இந்த லட்சுமி தேவியை யாரோ யாச்சகம் கேட்க வந்திருக்கும் பெண்ணுன்னு நினைத்து கொண்டு மரியாதை இல்லாம நடத்தி அவளை வெளியே அனுப்பிடுறா. அந்த சமயம் தன்னுடைய தாய் வீட்டுக்கு ஷியாமபாலா வந்தாள். வருத்தமான முகத்தோட ஒரு பெண்மணி வெளியே போறத பார்க்கிறா. அவளை அன்போட உபசரித்து இந்த வரலட்சுமி விரத மகிமையை விரிவாக கேட்டுக்கொண்டு உபதேசமும் அவள்கிட்ட பெற்றுக்கொண்டாள். பக்தியுடன் தானும் விரதத்தை கடைபிடித்தாள். விரத மகிமையால் சிறந்த செல்வ செழிப்பை பெற்றாள். அதே நேரம் அவளுடைய பெற்றோர்கள் இந்த லட்சுமி தேவி மதிக்கல இல்லையா, அந்த காரணத்தினால அவர்களிடம் இந்த செல்வ செழிப்பு எல்லாவற்றையும் இழந்து ஏழைகளாக ஆனார்கள். வறுமை தாண்டவமாடியது. தன்னுடைய பெற்றோர் ஏழ்மையில அவதிப்படுறத பார்த்தாள் ஷியாமபாலா. அதனால தன்னுடைய அரண்மனையில இருந்து ஒரு குடம் நிறைய தங்க காசுகளை தன்னுடைய பெற்றோருக்கு அனுப்பி வைத்தாள். ஆனா அது அவர்களுடைய கையில் பட்டோனே அவர்களுடைய கர்ம வினை காரணத்தினால அதெல்லாம் கரி துண்டுகளாக மாறிடுறது. இதை அறிந்தால் ஷியாமபாலா தன்னுடைய தந்தையின் அரண்மனையில திரும்பவும் லட்சுமி நித்தியவாசம் செய்யணும்னு விருப்பப்பட்டாள். தன்னுடைய தாயை அழைத்து அவளுக்கு இந்த வரலட்சுமி விரத பூஜையை செய்யும்படி அறிவுறுத்துறா. அவளும் மகள் சொன்னபடியே இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்தாள். பூஜை செய்து இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்பவும் பெற்று சுக்கமாக வாழ்ந்தாள். அதனால் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க இழந்ததை திரும்ப பெறலாம். அவர்களது இல்லத்தில் லட்சுமி நித்திய வாசம் செய்வாள். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழலாம். இன்னொரு விரத கதை. முன்னொரு சமயம் தேவர்கள் வசிக்கும் கைலாயத்துல பார்வதியும் பரமசிவனும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தன. விளையாட்டு முடிவுக்கு வந்தது. அதுல யார் ஜெயித்தார்கள்ன்ற வாக்குவாதம் ஆரம்பமாறுது. அதை முடிவுக்கு கொண்டு வர சித்திரநேமி என்ற கந்தர்வனை மத்தியஸ்தம் செய்யறதுக்கு அழைத்தார்கள். ஆனா அவனும் சிவன் மேல அதீத பக்தி கொண்டவன். அதனால சிவபிரானே ஜெயித்தார்னு சொல்ல பார்வதி அன்னைக்கு கோபம் வந்தது. நீ பொய் சொன்னதுனால குஷ்டரோகியாகி ஒளி இழந்து போவாய்னு சாபம் கொடுக்கிறா. பரமேஸ்வரன் வருத்தப்பட்டு, தேவி இந்த சித்திரநேமி ரொம்ப நல்லவன், அவன் என் மேல கொண்ட பக்தியினாலதான் இவ்வாறு செய்தான், நீ அவனை மன்னித்து அவனுடைய சாபத்தை போக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறார். மனமிறங்கினாள் அன்னை பார்வதி. ஒரு அழகிய குளக்கரையில தேவ கன்னிகைகள் அப்சரஸ்கள்லாம் இந்த புண்ணியமான இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். அதை எப்பொழுது இந்த சித்திரநேமி காண்கிறானோ அப்பொழுது அவனது சாபம் நீங்கும், அவன் பூர்வ ரூபத்தை முன்னிருந்த அழகான ரூபத்தை அடைவான்னு அருள் புரிந்தாள். சாபம் பெற்ற இந்த சித்திரநேமியும் குளக்கரையில் அந்த தேவ கன்னிகைகளுக்காக காத்திருந்தான். ஆவணி மாத சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில் தேவ கன்னிகைகள்லாம் அந்த குளக்கரையில் பூஜை செய்ய தொடங்கினார்கள். சித்திரநேமி அவர்கள்ட்ட நீங்கள் செய்யறது வரலட்சுமி விரத பூஜை தானான்னு சொல்லி கேட்க அவர்களும் ஆமாம், எதற்காக கேட்கிறாய்ன்னு சொல்ல அதற்கு சித்திரநேமி இந்த வரலட்சுமி விரதத்தை எப்போது தேவ கன்னிகைகள் அப்சரஸ்கள்லாம் அனுஷ்டிக்கிறத நான் பார்க்கிறேனோ அப்போதுதான் என்னுடைய சாபம் விமோச்சனமாகும், அதனாலேயே கேட்டேன்னு சொல்கிறான் சித்திரநேமி. தேவ கன்னிகைகளும் ஆமா, நாங்க செய்யறது வரலட்சுமி பூஜை தான், இதை அனுஷ்டிக்கும் முறையை நாங்க விளக்கமா சொல்கிறோம் கேள். இந்த விரதத்தை ஆவணி மாத சுக்லபக்ஷ பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி விரத முறைகளை விரிவாக எடுத்து சொல்றா.
இப்படி விரத மகிமையை சொல்லி அவர்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த சித்திரநேமியும் அந்த தேவக்கன்னிகள் செய்த அந்த பூஜை ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் பார்த்தான். அவனுடைய குஷ்டரோகமும் மறைந்து பழைய பொலிவையும் தேஜஸையும் பெற்றான். வரங்கள் பல தரும் இந்த வரலட்சுமி விரதத்தை தானும் அனுஷ்டித்து சுவாசினிகளுக்கு வாயன தானமும் கொடுத்தான். பின் கைலாயம் சென்று பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி அவர்கள்ட்ட ஆசி பெற்றான். அப்போ பரமேஸ்வரன், இன்று முதல் நீ இந்த கைலாயத்தில் சகல போகங்களையும் அனுபவிப்பாய், பின் இந்த விரத மகிமையால் மோட்சத்தையும் பெறுவாய் என்று அருள் புரிந்தார். மேலும் பூலோகத்தில் சௌராஷ்டிர தேசத்துல குண்டினம்ன்ற நகரத்துல சாருமதின்ற பெண்ணும் இந்த வரலட்சுமி விரதத்தை உபதேசிக்க பெற்று அதை அனுஷ்டித்து சகல சௌபாகியங்களையும் பெற்றாள். இப்படி பலர் அனுஷ்டித்ததால் இது முதல் இந்த சிறந்த வரலட்சுமி விரதமானது இந்த உலகில் பரவியது. லட்சுமி மகிழ்விக்கும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் மற்றும் இவ்வுலகில் சகல போகங்களையும் அனுபவித்து வைகுண்டம் சேருவார்கள். எல்லா சுக்லபக்ஷத்திலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அன்னை மகாலட்சுமியை முறைப்படி பூஜித்து சுவாசினிகளுக்கு பூஜை செய்தால் தாம்பூலம் கொடுக்க வாழ்நாள் முழுவதும் தனம், தானியம், ஆரோக்கியம் முதலிய சம்பத்துகள் எல்லாம் கிடைக்கும். சந்தான விருத்தி உண்டாகும். சுமங்கலியாக வெகு காலம் வாழ்வார்கள். இந்த வரலட்சுமி விரத மகிமையை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அன்னை வரலட்சுமியின் அருளால் தன தானிய சம்பத்துகள் உண்டாகும் என்று இந்த விரத புராணம் சொல்கிறது. இந்த நன்னாளில் இந்திரன் அலைக்கடலில் உதித்த ஆதிலட்சுமி தேவியை போற்றி சொன்ன ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் சொல்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். அத்துடன் இன்று அவசியம் சொல்ல வேண்டிய அனைத்து ரூப லட்சுமிகளையும் போற்றும். தேடினாலும் கிடைத்தற்கரிய அற்புதமான பழைய ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்துதியான ஸ்ரீ சௌபாகிய லட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ல அனைத்து ரூப லட்சுமிகளையும் ஒரே நேரத்தில் வழிபட்ட பலன் கிடைக்கும். சகல சம்பத்துகளும் பெருகும். இது பல பேர் பயன்படுத்தி பலன் பெற்ற ஸ்துதி. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம். இந்திர உவாச்ச நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வ பாபஹரி தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுக்கஹரி தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே சித்திபுத்திப்ரதே தேவி புக்திமுக்திப்ரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்யசக்தி மகேஸ்வரி யோகஜே யோகசம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தே மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்காரபூஷிதே ஜகத்ஸ்திதே ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் யः பठेत् பக்திமான் நரக சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா ஏககாலம் பठेन् நித்யம் மகாபாப விநாசனம் द्विकालं यः पठेन् नित्यं धनधान्य समन्वितः त्रिकालं यः पठेन् नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन् नित्यं प्रसन्ना वरदा शुभा इति श्री महालक्ष्मी अष्टकं सम्पूर्णं श्री गुरुभ्यो नमः हरिः ओम् श्री महालक्ष्मी स्तोत्रम श्री सौभाग्यलक्ष्मी स्तोत्रम शुद्ध लक्ष्मी बुद्धि लक्ष्मी वरलक्ष्मी नमो नमः नमस्ते सौभाग्य लक्ष्मी महालक्ष्मी नमो नमः वचो लक्ष्मी काव्य लक्ष्मी गान लक्ष्मी नमो नमः नमस्ते श्रृंगार लक्ष्मी महालक्ष्मी नमो नमः धनलक्ष्मी धान्यलक्ष्मी धरा लक्ष्मी नमो नमः नमस्ते अष्ट ऐश्वर्य लक्ष्मी महालक्ष्मी नमो नमः गृहलक्ष्मी ग्रामलक्ष्मी राज्यलक्ष्मी नमो नमः नमस्ते साम्राज्यलक्ष्मी महालक्ष्मी नमो नमः शान्तिलक्ष्मी दान्तिलक्ष्मी क्षान्तिलक्ष्मी नमो नमः नमोस्त्वात्मानन्दलक्ष्मी महालक्ष्मी नमो नमः सत्यलक्ष्मी दयालक्ष्मी सौख्यलक्ष्मी नमो नमः नमः पातिव्रत्यलक्ष्मी महालक्ष्मी नमो नमः गजलक्ष्मी राजलक्ष्मी तेजोलक्ष्मी नमो नमः
நமக. நம சர்வோத்கர்ஷலக்ஷ்மி மகாலக்ஷ்மி நமோ நமக. சத்வலக்ஷ்மி தத்வலக்ஷ்மி போதலக்ஷ்மி நமோ நமக. நமஸ்தே விஜ்ஞானலக்ஷ்மி மகாலக்ஷ்மி நமோ நமக. स्थैर्यलक्ष्मी वीर्यलक्ष्मी धैर्यलक्ष्मी नमो नमः. नमस्ते स्वौदार्यलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. सिद्धिलक्ष्मी ऋद्धिलक्ष्मी विद्यालक्ष्मी नमो नमः. नमस्ते कल्याणलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. कीर्तिलक्ष्मी मूर्तिलक्ष्मी वर्चोलक्ष्मी नमो नमः. नमस्ते त्वनन्तलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. जपलक्ष्मी तपोलक्ष्मी व्रतलक्ष्मी नमो नमः. नमस्ते वैराग्यलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. मंत्रलक्ष्मी तंत्रलक्ष्मी यंत्रलक्ष्मी नमो नमः. नमो गुरुकृपालक्ष्मी महालक्ष्मी नमो नमः. सभालक्ष्मी प्रभालक्ष्मी कलालक्ष्मी नमो नमः. नमस्ते लावण्यलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. वेदलक्ष्मी नादलक्ष्मी शास्त्रलक्ष्मी नमो नमः. नमस्ते वेदांतलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. क्षेत्रलक्ष्मी तीर्थलक्ष्मी वेदिलक्ष्मी नमो नमः. नमस्ते संतानलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. योगलक्ष्मी भोगलक्ष्मी यज्ञलक्ष्मी नमो नमः. क्षीरार्णव पुण्यलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. अन्नलक्ष्मी मनोलक्ष्मी प्रज्ञालक्ष्मी नमो नमः. विष्णुवक्षोभूषलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. धर्मलक्ष्मी अर्थलक्ष्मी कामलक्ष्मी नमो नमः. नमस्ते निर्वाणलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. पुण्यलक्ष्मी क्षेमलक्ष्मी श्रद्धालक्ष्मी नमो नमः. नमस्ते चैतन्यलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. भूलक्ष्मी ते भुवरलक्ष्मी सुवरलक्ष्मी नमो नमः. नमस्ते त्रैलोक्यलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. महालक्ष्मी जनलक्ष्मी तपोलक्ष्मी नमो नमः. नमः सत्यलोकलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. भावलक्ष्मी वृद्धिलक्ष्मी भव्यलक्ष्मी नमो नमः. नमस्ते वैकुंठलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. नित्यलक्ष्मी सत्यलक्ष्मी वंशलक्ष्मी नमो नमः. नमस्ते कैलासलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. प्रकृतिलक्ष्मी श्रीलक्ष्मी स्वस्तिलक्ष्मी नमो नमः. नमस्ते गोलोकलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. शक्तिलक्ष्मी भक्तिलक्ष्मी मुक्तिलक्ष्मी नमो नमः. नमस्ते त्रिमूर्तिलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. नमश्चक्रराजलक्ष्मी आदिलक्ष्मी नमो नमः. नमो ब्रह्मानन्दलक्ष्मी महालक्ष्मी नमो नमः. इति श्री महालक्ष्मी स्तुति संपूर्णं. श्री गुरुभ्यो नमः.